உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவமானது இன்றைய தினம் இடம்பெற காத்திருக்கின்றது. கூடுதலான பக்த அடியார்கள் அவர்களுடைய இல்லத்திலிருந்து டிராக்டர் பிடித்து டிராக்டரில் கூடுதலான பக்த அடியார்கள் வருகை தந்து இருக்கிறார்கள். அத்தோடு அவர்களுடைய ஆட்டோ கயஸ் வாகனத்திலும் கூடுதலான மக்கள் தற்போது ஆலயம் நோக்கி வருகை தந்து இருக்கிறார்கள். ஆலயத்திலே கூடுதலான வாகனங்கள் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வாகன நெரிசலாகவும் வாகனங்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் சொற்ப வேளைகளிலே இந்த ஆலயத்தினுடைய உள்ளுக்கு நாங்கள் போகிறோம். ஆலயத்தினுடைய உள்ளுக்கு போக முதலே இந்த போலீஸிலே கண்காணிப்பு கமராவை பொறுத்து கமராவிலே இந்த திருடர்களை கண்டுபிடிக்கும் நோக்கத்திலே இந்த போலீஸ் கயசிலேயே இந்த கண்காணிப்பு கமராக்கள் பொறிக்கப்பட்டு தற்போது இந்த மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களிலே இந்த வாகனங்கள் சென்று அந்த நோட்டம் எடுத்து கொண்டிருக்கும். 4 புறமும் கண்காணிப்பு கமரா மூலம் அவதானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கூடுதலான பக்த அடியாக தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கடைகளும் மற்றும் மக்கள் வெள்ளமாக தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இந்த வெற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயமானது ஒரு மிக பிரபலமான உப்பு நீரிலே விளக்கெரியும் அற்புத தாயாக காணப்படும் இந்த வெற்றாப்பள்ளி கண்ணகி அம்மன் ஆலயத்திலே தினந்தோறும் இந்த பல அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கூடுதலான பக்த அடியார்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த காணொளிகளை சென்று பார்வையிடுவோம். பாருங்கள். ஆலடியைச் சேர்ந்த ஜீவன் அவர்கள் குட்டி சங்கீதன் தமிழ் ராஜ் ஆகியோரை நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பச்சை லைட்டு எரியும் இடத்திலே சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவருடைய அடையாள அட்டைகள், வாகன சார்பி அனுமதி பத்திரங்கள் மற்றும் பணம் அடங்கிய பர்ஸ் ஒன்று தவறவிடப்பட்டுள்ளது. அதனுடைய அவசியம் தேவை கருதி அதை கண்டெடுத்தவர்கள் உடனடியாக அறிவிப்பு காரியாலயத்திலே ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சுதந்திரபுரத்தினை சேர்ந்த கணேசன் பார்வதி என்பவரை அவருடைய மகன் அஜந்தன் என்பவர் மிக நீண்ட நேரமாக தேடிய வாருள்ளார். எங்கிருந்தாலும் கணேசன் பார்வதி பச்சை லைட் சென்று உங்களுடைய மகன் அஜந்தனை சந்திக்குமாறு சொல்லப்படுகிறது. பச்சை லைட் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாமூலை ஜமீரா அவர்களை
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குவின்சன் அவர்கள் நீண்ட நேரமாக தேடிக் கொண்டிருக்கின்றார். பச்சை லைன் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வந்து சுரேஷ்குமார் ராஜ்குமார் என்பவரை கீர்த்திகன் அவர்கள் நீண்டமாக தேடிக் கொண்டிருக்கின்றார். பச்சை லைன் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கைதடியைச் சேர்ந்த குழந்தைகள் என்பவரை ஆகியவற்றைச் சேர்ந்த சந்தோஷ் அவர்கள் நீண்ட நேரமாக தேடிக் கொண்டிருக்கின்றார். பச்சை லைன் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த ராசரட்னம் ரதீசன் என்பவரை அவருடைய நண்பன் சஞ்சு என்பவர் மிக நீண்ட நேரமாக தேடியவாறுள்ளார். பச்சை லைட் எரிகின்ற இடத்தில் சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மீண்டும் ஒரு முறை டேவிட் ரோட் யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த ராசரட்னம் ரதீசன் என்பவரை அவருடைய நண்பர் சஞ்சு என்பவர் மிக நீண்ட நேரமாக தேடியவாறுள்ளார். பச்சை லைட் எரிகின்ற இடத்திற்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். என்பவரை தாஸ் அவர்கள் நீண்ட நேரமாக தேடிக் கொண்டிருக்கின்றார். பச்சை லைன் எரியும் இடத்திலே சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்ன மீடியா மீடியா உடுப்பட்டியைச் சேர்ந்த மகளிர் என்பவரை அவரது கணவன் நீண்ட நேரமாக சுகந்தன் பானுமதி என்பவரை நைனாமடு சுகந்தன் என்பவர் நீண்ட நேரமாக தேடிக் கொண்டிருக்கிறார். எங்கிருந்தாலும் உடனடியாக பச்சை லைன் எரியும் இடத்தில் சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நண்பர்கள் மிக நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவு என்பவர்களை நண்பர்கள் மிக நீண்ட நேரமாக தேடியவாறுள்ளார்கள். பச்சை லைட் எரிக்கும் இடத்தில் சந்திக்குமாறு வேண்டப்படுகிறேன். பச்சை லைட் எரிக்கின்ற இடத்தில் வந்து சந்திக்கவும். மீண்டும் ஒரு முறை கொடிபுரம் இடத்தில் சேர்ந்த பிரசு என்பவரை நண்பன் அகிலன் என்பவர் மிக நீண்ட நேரமாக தேடியவாறுள்ளார். பச்சை லைட் எரிக்கின்ற இடத்தில் வந்து சந்திக்கவும். வட்டுக்கோட்டையினைச் சேர்ந்த சசிமா லோயல் என்பவரை அவருடைய தம்பி சந்தி அவர்கள் மிக நீண்ட நேரமாக தேடியவாறுள்ளார். எனவே பச்சை லைட் எரிகின்ற இடத்தில் வந்து சந்திக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். இருப்ப கடவினைச் சேர்ந்த சுரேன் என்பவரை அதே இடத்தைச் சேர்ந்த லக்ஷ்மன் என்பவர் தேடியவாறு உள்ளார். பச்சை லைட் எரிகின்ற இடத்தில் வந்து சந்திக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள். பல்வேறு துறையைச் சேர்ந்த மதியேசன் என்பவர் அவருடைய
தேடிக்கொண்டிருக்கின்றார். எங்கிருந்தாலும் பச்சை லைட் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உழப்பு முத்து என்பவரை அவரது பெரியம்மா நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருக்கின்றார். பச்சை லைட் எரியும் இடத்திலே சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நெருக்கடி மாறா இலுப்பையைச் சேர்ந்த ஜனகன் நிரோயன் என்பவரை அதே இடத்தைச் சேர்ந்த கையன் என்பவர் நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருக்கின்றார். பச்சை லைட் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் மல்லாகம் கவிசர் என்பதை நண்பர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பச்சை லைட் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் அலிஜன் என்பவரை அதே இடத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் பச்சை லைட் எரியும் இடத்துக்கு சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கீர்த்தனன் என்பவரை அவரது தம்பி நிலையமாக தேடிக்கொண்டிருக்கின்றார். பச்சை லைட் எரியும் இடத்திலே சென்று சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய வளாகத்திலே அடையாள அட்டை, சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் ஒரு தொகை பணம் அடங்கிய மணிபர்ஸ் என்று தவறவிடப்பட்டுள்ளது. அன்பான அடியார்கள் அதை கண்டெடுத்தால் உடனடியாக அறிவிப்பு மையத்திலே ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவில் பாதுகாப்பு துறைகளை அடையாள அட்டை உள்ளடங்கிய அந்த மணிபர்ஸ் கண்டெடுத்தவர்கள் உடனடியாக அறிவிப்பு காரியாலயத்திலே ஒப்படைக்கும்